ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரேண்டமைஸ்டு டெக்ஸ்ட் இருக்குது. இதில் இப்போ நம்ம என்டர் கீ கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப், ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் லைன். அது எப்படின்னா, இப்போ நம்ம இங்கே ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க் எனேபிள் பண்ணோன்னா இதோ இந்த சிம்பிள், இப்போது இந்த ஆரோ மார்க் சிம்பிள் வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேருந்து நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னா இந்த ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க் வந்து நெக்ஸ்ட்டு பேராகிராஃபை குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. இப்போ இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் திஸ் கான்டாக்ட் மிஸ்டர் ராஜேஷ் அட்ன்னு இருக்குது. இப்போ அந்த இடத்துல இப்போ 9 PM அப்படின்னு டைப் பண்ணுறோன்னா at 9 PM டைப் பண்ணுறோன்னா அது நெக்ஸ்ட்டு லைனுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எட்ஜில் வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகாமல் இருக்கணும்னா கண்ட்ரோல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா அடுத்த லைனில் வந்துடும். அப்படியே கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இதோ இங்கே செல்சியஸ் மாதிரி இருக்குல்ல, செல்சியஸ் மாதிரி இருக்குது. அது வந்து நான் பிரேக்கிங் ஸ்பேஸ். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் வந்து நான் பிரேக்கிங் ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்து வந்து நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஸ்டைல்ஸ் டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் வந்து அப்ளை ஸ்டைல்ஸ் டைலாக் பாக்ஸ். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி வந்து வேர்ட் கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு சென்டென்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் கொடுக்குறோம். அலைன்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைன் சின்ன லைன் செலக்ட் பண்ணலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் கொடுக்குறோம். கொடுத்தோடனே இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஸ்பேஸ் வரும். சரி, இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டு இது செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் கொடுக்குறோம். சம்டைம்ஸ் ஸ்பேஸ் வரும். அந்த ஸ்பேஸ் வந்து சரி பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டில் லேஅவுட் ஆப்ஷன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லேஅவுட் ஆப்ஷன்ஸில் டோன்ட் எக்ஸ்பேண்ட் கேரக்டர் ஸ்பேசஸ் ஆன் அ லைன் தட் எண்ட்ஸ் வித் ஷிஃப்ட் ரிட்டர்ன் அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்தா ஆல் கேப்ஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட்
கே கொடுத்தா ஸ்மால் கேப்ஸ். கண்ட்ரோல் டி வந்து ஃபாண்ட்டு, கண்ட்ரோல் டி வந்து ஃபாண்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப்பும் ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ். இந்த ரூலர் ஹரிசாண்டல் ரூலர் எனேபிள் பண்ணுறதுக்கு வியூ டேப்பில் போயிட்டு ரூலர் டிசேபிள் பண்ணியிருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், ரூலர் இருக்காது. வியூ டேப்பில் போயிட்டு ரூலர் எனேபிள் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த வெர்டிக்கல் ரூலர் வந்து அப்பியர் ஆகலைன்னா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டில் டிஸ்பிளே கேட்டகரியில் ஷோ வெர்டிக்கல் ரூலர் இன் பிரிண்ட் லேஅவுட் வியூ அதை டிசேபிள் பண்ணியிருந்துச்சுன்னா வராது. ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸில் டிஸ்பிளே கேட்டகரியில் ஷோ வெர்டிக்கல் ரூலர் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா வெர்டிக்கல் ரூலர் எனேபிள் ஆகிடும்.